எல்லாரும் சண்டை போட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது சண்டைங்கிறது என்னன்னா, ஒருத்தன் மைண்டில் ஒரு படத்தை வச்சுருக்கான், அதை வந்து அவன் வந்து ஒரு தவம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அதை வந்து அவனே ப்ரொடியூசராகவும் இருந்து அவனே நடித்து அவனே எடுக்கும்போது அதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வாங்கி அப்படிங்கிற அந்த பெயினில் வர அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் அது. அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க. ஸ்னேகா மேமுக்கும் எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணும் மேம். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சந்திக்கிறதுங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நடத்தி கொடுத்த கடவுளுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த இந்த சேரில் தான் உட்காந்து ஆட்டோகிராஃப் படம் பார்த்தோம் நானும் சேரன் சாரும். அந்த ஸ்னேகா மேம் பாட்டு வரும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு. அந்த ஒரு பிளைண்ட் வந்து ஃப்ளூட் வாசிட்டு கண்ணை துடைப்பார், எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படியே அழுக வந்துருச்சு. சேரன் சார் வந்து நீ இடிச்சு என்ன நடிக்கிறியா நீ அப்படின்னு கேட்டு இருந்தார். சார் உண்மையிலேயே சார் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லி சொல்லும் போதே அழுதுகிட்டே இருந்தேன். அதே எமோஷன் இப்போ இங்கே வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ பார்க்கும்போதும் எனக்கு வருது. ஒரு உண்மையான கலைஞன் வந்து ஒரு படத்தை எந்த அளவுக்கு நேசித்து எடுத்திருந்தா ஒரு ஃப்ரேம் பார்த்தா கூட அது நம்மளை தாக்குதுங்கிறது வந்து எனக்கு 20 வருஷம் கழிச்சும் அதே இன்டென்சிட்டியோடு அந்த வைப்ரேஷன் வந்துச்சு. சேரன் சார் அப்படிங்கிற ஒரு ஒத்தை மனுஷனோட உழைப்பு தான் ஆட்டோகிராஃப். கீழே வந்து எண்ணற்ற பேர்கள் இருக்கலாம் இங்கே. ஆனால் நான் வந்து எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து கூடவே இருந்தாங்களோ அதே மாதிரி அவரோட பிகினிங் ஸ்டேஜில் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் ஒவ்வொரு ஹீரோவாக போகும்போது நானும் கூட போனேன். ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் வந்து பார்த்தேன். அவர் நடிக்கணும்னு முடிவு பண்ணது, ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வச்சப்போ எழுந்த எதிர்ப்பில் இருந்து அதை யாரும் படிக்கக்கூட முடியாது சார். அந்த இஃப்பை வந்து எப்படி எழுதுவீங்க, ஆட்டோகிராஃப்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை, இப்படி பல பல விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு மனுஷன் அவன் மைண்டுக்குள்ளே வச்சு 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 பண்ணான். அந்த கேரளா போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த படத்துக்கு வந்து மொத்தம் 4 ஹீரோயின். அது வந்து சேரன் சார் பொறுப்பு. 4 கேமராமேன் ஆனதுக்கு நான் தான் பொறுப்பு. எல்லாரும் சண்டை போட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது சண்டைங்கிறது என்னன்னா, ஒருத்தன் மைண்டில் ஒரு படத்தை வச்சுருக்கான், அதை வந்து அவன் வந்து ஒரு தவம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அதை வந்து அவனே ப்ரொடியூசராகவும் இருந்து அவனே நடித்து அவனே எடுக்கும்போது அதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வாங்கி அப்படிங்கிற அந்த பெயினில் வர அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் அது. அது எனக்கு அப்பவும் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு வந்து சேரன்கிற மனுஷன், அவனோட சினிமாவோட பேஷன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு நாங்கள் முதல்ல மீட் பண்ணப்போ. அதனால் சேரன் வந்து கஷ்டப்படக்கூடாது, சேரன் வந்து நஷ்டப்படக்கூடாதுன்றதில் வந்து நான் ரொம்ப என்னோடய ஒளிப்பதிவையும் தாண்டி நான் வந்து அக்கறை எடுக்க ஆரம்பித்தேன். 6:45க்கு பேக்கப் சொல்லுவார். 6 o'clock சார் 6 o'clock டபுள் பெட் ஆகுது சார் நான் சொல்லுவேன். அது எதுக்குங்க உங்களுக்கு, இன்னும் 2 ஷாட் இருக்குங்க நீங்கள் எடுங்க அப்படின்ட்டு 6:45க்கு சொல்லுவார். சார் ஒரு ½ an hour நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தால் இவ்வளோ 1000 சேவ் பண்ணியிருக்கலாமே சார்னு எனக்கு வந்து பயங்கர, அதில் தான் எனக்கும் அவருக்கும் வந்து பயங்கர சண்டையே வந்துச்சு. ஸோ அந்த சண்டையை வந்து ரொம்ப ஜெனுயினாக அவர் அப்ரோச் பண்ணி இதை வந்து ஒரு கேமராமேனை எடுத்துகிட்டு இன்னொரு கேமராமேன் போட்டால் நல்லா இருக்காது, 4 ஸ்டோரி இருக்குது, 4 ஸ்டோரிக்கும் 4 டிஃப்ரெண்ட் கேமராமேன் வச்சுக்கலான்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சண்டை போட்டு எங்கேயுமே போகல, அவர் கூட தான் இருந்தேன். ஃபுல் ஆட்டோகிராஃப் ப்ராசஸும் எனக்கு தெரியும். ஆட்டோகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பேனர்லேயே திருப்பி நான் என்ன டைரக்டர் ஆக்குறாரு, அதுலேயும் நாங்கள் சண்டை போட்டோம். ஸோ இன்றைக்கும் கோலிஸோட வெப் சீரிஸ் பண்ணோம். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்லையும் சேரன் சாருக்கு ஒரு கேரக்டர் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இத்தனை வருஷமும் இவ்வளோ பேருமே ஒன்றா ஒரே ஸ்டேஜில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மனுஷனோட அந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு நேர்மையான காதல் தான் காரணம் சார். உண்மை சார், 100%. நான் வந்து உங்ககிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து எவ்வளோன்னு என்னால் சொல்லவே முடியாது. நிறைய டைம் வேறு இல்லை, நான் நிறைய பேசணுன்ட்டு வந்தேன். ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் நிறைய விஷயங்கள் பேசினா ஸ்டேஜில் அழுதுருவேன்லாம் கூட நினச்சேன். அந்தளவுக்கு எமோஷனான சில விஷயங்கள்லாம் எனக்கும் சேரன் சாரும் இருக்குது. காதல் படம் பாலாஜி சக்திவேல் பண்ணும்போது என்னை வந்து கேமராமேனாக சங்கர் சார் தான் ப்ரொடியூசர். சொன்னப்போ சங்கர் சார் வந்து இல்லை வேணாம், ஆட்டோகிராஃபில் வந்து கேரளா போர்ஷன் ஒரு பையன் பண்ணியிருக்கான், அவனை கூப்பிட்டு பண்ணு அப்படின்னா. சார் அதான் சார் விஜய் மில்டன் சொல்லி அவர் சொன்னார். ஆனால் எனக்கு தெரியும் கேரளா போர்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சேரன் எடுத்தது. ஒரு வெங்காயமும் நான் அந்த படத்தில் பண்ணல. எனக்கு வந்து
ஆர்வம் இருந்ததை தவிர தொழில் நேர்த்தி என்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த டெடிக்கேஷன் என்கிட்ட கிடையவே கிடையாதுன்றது நான் சேரன் கூட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒவ்வொரு ஃப்ரேமையும் வச்சு அவர் எப்படி ஒவ்வொரு இன்ச்சாக செதுக்கி செதுக்கி டைம் ஓடிட்டுருக்கு, நேரம் போயிட்டுருக்கு, பணம் போயிட்டுருக்கு, எந்த கவலையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பண்ணார். இன்றைக்கும் கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து இப்படி ஒரு அழகான படத்தை எடுத்துட்டீங்களேடான்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த 100% கிரெடிட் வந்து சேரன் சாருக்கு தான் போகும். ஸோ அந்த பேஷன் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு குறையாமல் இருக்குன்றது வந்து உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். சார் ஆட்டோகிராஃப் வந்து எத்தனை பேர் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க சேரன்ற ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் சார் சொந்தமானது. ஸோ அதனால் தேங்க்யூ எல்லாரும். நன்றி. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க. ஸ்னேகா மேமுக்கும் எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணுமே. உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல, அதுதான் ஞாபகப்படுத்துகிறோம். பயங்கரமாக நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு ஸ்னேகா மேம் தான் காரணம். போய் மறுநாளே தங்கர் பச்சன் சார்கிட்ட போயிட்டேன். அங்கே தெண்டல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அவர் என்னென்னா சண்டைனா அவங்க காரணம் கிடையாது, அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல. அப்புறம் வந்து நான் என்னென்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறேன். எங்கள் டேரக்டர் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுவேன், சிலிண்டர் வேணும், பாத்திரங்கள் வேணும், என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது பரணியில் அவங்க வீட்டில் அள்ளி வச்சுருப்பாங்களே அக்கா ராணி அக்கா வச்சுருக்கலாம், எடுத்து வந்து நான் அதை ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆல் டேரக்டரோட சண்டை வரும், ஆல் டேரக்டர் கோச்சிட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். மணிரா சார் இடையில அவரை கோச்சிட்டு போயிட்டாரு, அந்த இடத்துல நான் பார்க்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையே போய் உங்கள் ஸ்னேகாவுக்கு அசிங்கப்பட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். நீ போய் என்ன பண்ணுற, உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோபம் வரும், மூஞ்சி ஒரு மாதிரியா ரியாக்ஷன்லாம் மாறும், அது என் படத்துக்கு பாதிக்கும், நீ போய் ஆஃபீஸில் இருறா அப்படின்ட்டார். எனக்கு பயங்கரது, இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது, அந்த படத்துல இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி வந்தால் அவர் டைலாக் போடுவார், அண்ணனாக இருந்தால் அண்ணன் நினச்சா நீங்கள் இரு, டேரக்டர் நினச்சா போடாண்டுவார். நான் அதுக்குள்ளே போயிடுறேன், நான் டேரக்டராக தான் நினச்சி உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் உண்மையில் இந்த படத்தில் மிஸ் பண்ண, அந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆக போது அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார். ஆட்டோகிராஃப் நீ ஒர்க் பண்ணிடலாமா, எப்படி வருது அப்படின்னாரு. சார் இந்த படம் கன்ஃபார்மாக ஓடும் சார், சூப்பர் ஹிட் ஆகும் சார், இந்த படத்தை வாங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், ஏமா சேர மூஞ்சி இல்லாமல் ஆடியன்ஸாக வந்து பார்ப்பாங்க, தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நான் அவ்வளவு சொன்னேன், அவ்வளவு அசிங்கங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து. ஏன்னா அன்றைக்கி எங்கள் டேரக்டர் பட்ட கஷ்டம்தான் இன்றைக்கும் நாலாம் தயாரிப்பாளருக்கு ஒரு மெரினாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய உதவியாக இருந்தது. நீங்கள் இப்போ என் அசிஸ்டண்ட்டை நான் என்னை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பேச வச்சா என்னை கிளின்னு கிளிப்பாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு அசிஸ்டண்ட்டுக்குமான ஒரு உறவு அதுதான். ஏன்னா நான் டைரக்டராக ஆகும்போது தான் டைரக்டராக இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய டென்ஷனை கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும், நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் அப்படிங்கிறத நான் டைரக்டர் ஆகும்போது தான், அவர் திட்டி வருத்தப்பட்டு இதனதெல்லாம் நான் டைரக்டர் ஆகும்போது தான் அடடா நம்ம டைரக்டர் எவ்வளோ திட்டி இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார். இன்றைக்கி என் அசிஸ்டண்ட்டுகள் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் கண்டிப்பாக டைரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும். நான் உண்மையிலே உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்றைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும். ஆஃபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார், டேய் ஆஃபீஸோட அவர் மாதிரியாடா போடணும், உட்காரது கூட நான் அவர் மாதிரி தான் உட்காருவேன், அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன். வந்து உமாபதி சொல்லுவான், டேய் மண்பா நீ அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கடா அப்படின்பாரு. அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது. உண்மையிலே உமா இந்த படம் வந்து ஜெகன்னா, உமாபதி, தாய்மானவன், சிம்புதேவன், ராமகிருஷ்ணன், ஜெகதீஷு நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது. இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து இதுவாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு பெரிய விசிட்டிங் கார்டு இது. இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அந்த பரத்வாஜ் சார் சாங்கு அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் அவங்க ஸ்னேகமாக போட்டிருப்போம்ல, அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டராக இருப்பார். வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க, வாய்க்காலோடு மீனோடு நான் குளிக்க அப்படின்னு வரும். அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்தில் பற்றி பேசலாம். அது கண்டிப்பாக அந்த படம் இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டு கண்டிப்பாக எங்கள் டேரக்டர் வைப்பார். அந்த சக்ஸஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி.
நன்றி. அடுத்ததாக எனக்கு மெரினான்னு ஒரு படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமாக அந்த இடத்துல நாங்கள் தான் ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன். அது எதுவாக சொல்ல முடியாது. ஒரு ப்ரொமோ சாங் பண்ணோம், வணக்கம் வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு. அதில் போய் அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன், மேம் எனக்கு ஒரு அந்த சாங் ப்ரொமோ சாங் ஒன்று பண்ணுறதுக்கு எனக்கு பாடி கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஐயோ உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலே வச்சு பாடி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அதை கொண்டாந்து கோர்க்கணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். அதே மாதிரி அமீரனுக்கும் நன்றி, அன்னைக்கு பாடி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ, நன்றி. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் புறப்படுறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக